யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு, அதாவது குரோதி ஆண்டு முடிஞ்சு விஸ்வாவசம் ஆண்டு தொடங்கிடுச்சு. இந்த விஸ்வாவசம் ஆண்டு வந்து மீனராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி மீனராசிக்காரர்கள் அப்படின்னாலே வந்து ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, கேஷுவலா இருப்பாங்க, எதையுமே ஒரு சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க, ஜாலியாக என்டர்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்பயுமே ஒரு கூட்டத்தோட இருக்கணும், இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி இதெல்லாம் வந்து இவங்க அதிகமாக விரும்புவாங்க. மீன்கள் பார்த்தீங்கன்னா கூட்டத்தோட இருக்கதா விரும்புவோம். ஸோ அதே மாதிரி வந்து மீனராசிக்காரர்களுமே இந்த ஜாலியாக எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது டேக் இட் ஈஸி அப்படின்னு எடுத்துட்டு போகக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லக்கூடிய கிரகங்களான சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான் பயிற்சிகள் எல்லாமே நடைபெற போகுது. ஸோ இதில் சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரு பகவான், ராகு கேது இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து மிக முக்கியமான ஆண்டு தான் மீனராசிக்காரர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த ஆண்டு அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்லணும். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் அவங்களோட ராசியிலேயே இருந்துட்டு இருந்த ராகு பகவான் இப்போ ஒரு ராசியில தான் இருக்காரு. அதாவது மே மாசம் மிட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. ஸோ பயிற்சியாகி ராகு பகவான் வந்து அவர்களுடைய 12ஆம் ராசியான கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதாவது அவங்களுடைய சந்திரன் இருக்கக்கூடிய மீனராசியில தான் வந்து இப்போ ராகு இருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் பிளஸ் ராகு அப்படின்றது ஒரு சந்திர கிரகண தோஷம். ஸோ அந்த கிரகண தோஷத்தை ஏற்படுத்திட்டு இருந்த ராகு பகவான் பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா இவங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, எங்க போனாலும் பிரச்சனையா இருந்திருக்கும். சும்மா ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அங்க ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பண விஷயமா இருந்தாலும் சரி, உறவுகளுக்குள்ளேயும் அந்த கூட பிறந்தவர்களுக்குள்ள தந்தை தாய் இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லா உறவுகளுக்குள்ளேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, திடீர்னு பிரச்சனை வந்து செப்பரேட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், அதாவது தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதை இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வந்து மீனராசிக்காரர்கள் வந்து அதாவது ராகு பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்துல இருந்த சனி பகவான் பயிற்சியை உங்களோட ராசிக்கு வந்துட்டாங்க. இப்போ சனி பிளஸ் ராகு வந்துட்டு உங்களுடைய ராசியில இருக்காங்க. இப்போ சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு வந்ததுனால ஜென்ம சனி. ஸோ ஜென்ம சனின்றதுனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். பட் இருந்தாலும் ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது வந்து எதுவும் கிடையாது. அதாவது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பரவாயில்ல தான். லாஸ்ட்டாக வந்து 2.5 இயர்ஸாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பீங்க. அதுவும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா லாஸ்ட் 1.5 இயர்ஸாக சொல்லவே முடியாத அளவுக்கான பிரச்சனைகள், எந்த விஷயத்தை தான் சொல்றதுன்னு தெரியாது. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா நல்ல மாற்றங்கள் வந்து உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. இப்ப சனி பகவான், அதாவது இப்ப ஜென்ம சனி அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையா உங்களோட 3வது ராசியான ரிஷபத்தை பாக்குறாங்க. ஸோ ரிஷபம் முயற்சி ஸ்தலத்தை பாக்குறதுனால எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமா முயற்சி பண்ணுங்க. இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காம எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா அதுல வந்து உங்களுக்கு பெயரும் புகழும் ஏற்படக்கூடும். அண்ட் சனி பகவான் 7ஆம் பார்வையா, அதாவது 7th சைடா டைரக்ட் சைடா உங்களுடைய கன்னி ராசியை பாக்குறதுனால அதாவது உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஃபர்ஸ்ட். பட் பாத்தீங்க அப்படின்னா அந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பரவாயில்ல தான். அதாவது நீங்க சொல்றத உங்க ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஒய்ஃப் சொல்றது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய வந்து சலிப்புத்தன்மை இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதை விருப்பு வெறுப்பு இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு கண்டிப்பா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய 7ஆம் பார்வை வந்து உங்களோட ராசிக்கு விழுகிறதுனால ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து கணவன் மனைவி, அதாவது நீங்க சொல்றது உங்க மனைவி வந்துட்டு ஹஸ்பண்டா இருந்தா ஹஸ்பண்ட் சொல்றத மனைவி வந்து புரிஞ்சுக்குவாங்க, மனைவியா இருந்தா ஹஸ்பண்ட் சொல்றத புரிஞ்சு நடந்துக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து உங்க லைஃப்ல நடக்கும். இன்னொன்னு மிக முக்கியம்னு சொல்லக்கூடிய கூட்டு தொழில் பண்றவங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். கூட்டு தொழில் பண்றவங்க தாராளமா அதுல பிரச்சனைகள் வந்திருக்கும். திருப்பி அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு நீங்க திருப்பி உங்களோட பிசினஸ் ரன் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு இப்போ வந்து சனி பகவான் பயிற்சி ஆனதுக்கு அப்புறமாவே உங்களுக்கு நடக்கும். சனி பகவான் அவருடைய 10ஆம் பார்வையால உங்களோட தொழில் ஸ்தானத்தை, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில்ல இருந்துட்டு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், அலைச்சல்கள், அதாவது வீண் வம்பு வழக்குகள் இந்த மாதிரி தொழில்கள்னால நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சால்வ் ஆகும் சனி பயிற்சிக்கு அப்புறம். ஸோ ஆல்ரெடி சனி வந்து மார்ச் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமாவே உங்களுக்கு வந்து தொழிலில் இருந்துட்டு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும். பட் இருந்தாலும் சனி பகவான் வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால 50-50 தான். டு பி ஃப்ராங்கா சொல்லணும்னா 50-50 தான் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். குரு பகவான் 5ஆம் பார்வையை உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறது வந்துட்டு
பெரிய பிரச்சனைகள் வந்திருந்தா கூட அதுல இருந்து உங்களை வந்துட்டு ஈஸியா வெளியே கொண்டு வந்துருவாரு. ஸோ இதனால 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல விஷயம்தான். உங்களுக்கு அதாவது வழக்குகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கோர்ட்ல வந்துட்டு ப்ராசஸிங் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அதாவது டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி பிரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வு ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களோட பக்கம் சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ உங்க மேல வீண் பழிகள் அவமானங்கள் இதெல்லாமே ஏற்பட்டிருந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்டவர்களுக்குமே அவர்கள் மேல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்றது வந்து அவங்க நிரபராதி அப்படின்றது வந்து ஊரறிய தெரிகிற மாதிரியான அமைப்பு வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. அந்த குரு பகவான் 7ஆம் பார்வையை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா தொழில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். அதாவது சனி பகவானுடைய பார்வையும் உங்க தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கு, குரு பகவானுடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கு. ஸோ குரு பயிற்சி அதாவது மே மாசம் மிட்டுக்கு அப்புறமா குரு பயிற்சி ஆகும்போது கண்டிப்பா அந்த குரு பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வை கரெக்டா உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு வர்றதுனால கண்டிப்பா தொழில இருந்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்க கையில அதிகமா பணம் புழங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பா உருவாகும். ஸோ அதனால மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். புதிய தொழில் தொடங்குற முயற்சி இருந்துச்சுனாலும் அதை நீங்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா அதுவுமே வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும். கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த வருஷம் வந்து அதாவது உங்களுக்கு இந்த லாஸ்ட் 2.5 இயர்ஸா இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி இந்த கம்மிங் 2.5 இயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்துட்டு நீங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. அண்ட் போட்டித் தேர்வு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்துட்டு அதாவது உங்களோட ராசிக்கு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்துட்டு கேது பகவான் வர்றதுனால கொஞ்சம் நீங்க வந்து பொறுமையா இருக்கணும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், நிறைய எஃபர்ட் போடுங்க. பட் கண்டிப்பா இந்த தடவை இல்லைனாலும் அடுத்த தடவை உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா நீங்க பாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சூரியன் இருக்கக்கூடிய சிம்மம் வீடு வந்து சூரியனுடைய வீடு, அங்க கேது வர்றதுனால பாத்தீங்கன்னா சூரியன் வந்து உங்களுடைய சுயஜாதகத்துல நல்ல நிலைமையில இருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு நீங்க ட்ரை பண்ற மாணவ மாணவியர்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சூரியன் எப்படி இருக்கு உங்களோட சுயஜாதகத்துல அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அதனால வந்துட்டு நீங்க அதுக்காக கேதுக்கு நான் ஒரு சில வழிபாடுகள் சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். குரு பகவான் வந்து 9ஆம் பார்வையா உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கறாங்க. ஸோ ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா ராகு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரும்போது நிறைய வந்துட்டு வெளிநாடு மூலம் வந்து உங்களுக்கு லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுனால இம்போர்ட் பண்றதுனாலயும் உங்களுக்கு வந்து நிறைய தொழில வந்து அதிக வருமானம் இருக்கு. 12ஆம் இடம் அதுல ராகு இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க சுற்றுலாக்காக நீங்க வெளிநாடு போவீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க அங்கேயே போய் செட்டில் ஆவீங்க. ஸோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட லாபம் வந்து மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஸோ வெளிநாட்டில் இருக்க கோயில்கள் குளங்கள் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நீங்க போவீங்க. ஃபேமிலியோட நீங்க ஜாலியா வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி கூட நீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க. ஸோ வெளிநாட்டு மூலம் கண்டிப்பா மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வந்து லாபம் நிச்சயமாக இருக்குது. அதனால மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 12ல ராகு வர்றது வந்துட்டு நிறைய அதாவது செலவுகள் விரயங்கள் வந்து நிறைய ஏற்படக்கூடும். ஸோ அதுலேயும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை வந்து கண்டிப்பா நீங்க சுபவிரயங்களா மாத்திக்கணும் அப்படின்றத வந்துட்டு பார்த்துக்கோங்க. பட் நல்ல விஷயங்கள் வந்து உங்க மனையில நடக்கும். ஸோ இதனால குடும்பத்தில் இருக்க அனைவரும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஸோ அட்வைசபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட பிறந்தவங்க கூட ஒரு சில மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ அதை வந்துட்டு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து மீனராசிக்காரர்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருந்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். அண்ட் வெளிநாடு தொடர்பு மூலம் கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு வருமானம் உண்டு. கண்டிப்பா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஷேர் அதாவது ஷேர் ட்ரேடிங் பண்றவங்க வந்துட்டு குரு பயிற்சிக்கு அப்புறமா பண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு அதாவது உங்களோட பிளானட்டரி பொசிஷன்ஸ் வந்து ஓரளவு 50% இருக்கிறதுனால ஸோ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமா உங்க சுயஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு படிப்புல மந்த நிலை ஏற்பட்டிருந்தாலும் குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமா வந்து நீங்க நினைச்ச குரூப்ல வந்து கண்டிப்பா நீங்க சேருவீங்க. நீங்க நினைச்ச மார்க் கண்டிப்பா எடுப்பீங்க. ஸோ இப்போ பொதுவாகவே பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு வந்து 70% நல்லா தான் இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ரெமெடிஸ் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு வந்து அவங்க வந்து கண்டிப்பா நவகிரக குருக்கு வந்து வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது வந்து அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அவங்களுக்கு அதாவது 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பா புது வீடு வாகனம் இதெல்லாமே அமையறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்குது. வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வீடு வாங்கறதுக்கான சூழல்களுமே இருக்குது. ஸோ அதனால சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க. 4ஆம் இடத்துல குரு வரும்போது கண்டிப்பா வந்து நீங்க இடமாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி வாகன மாற்றம் உண்டு. ஸோ இது எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். குரு வழிபாடு வந்து நீங்க கண்டிப்பா பண்ணிக்கிறது நல்லது. சனி பகவான் வழிபாடு சனி ஸ்தோத்திரம் வந்து சனிக்கிழமை தோறும் நீங்க வந்து படிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை காகத்துக்கு எள்ளு சாதம் வைங்க. ஸோ இது வந்து மீனராசிக்காரர்கள் கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய ஒண்ணு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் வந்து கண்டிப்பா வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு வந்துட்டு முருகர் வழிபாடு.
முடிஞ்ச வரைக்கும் அறுவடை வீடுகளுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வர்றது வந்து உங்களுக்கு ரொம்பவே சிறந்த மாற்றத்தை முன்னேற்றத்தையும் உருவாக்கும். உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதனால் அறுவடை வீடு வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சஷ்டி கிருத்திகை அன்னைக்கு பக்கத்தில் இருக்க முருகன் வழிபாடு வந்து முருகன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறதும் அங்கே அன்னதானமோ இல்லைன்னா தானம் கொடுக்கறது வந்துட்டு உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தும். ஸோ இது மட்டும் போதுமானது. இது மட்டும் மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அது சால்வ் ஆகும். ஸோ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். நன்றி.